இளம் வாலிபர்களே, இயேசுவுக்காக வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்க விருப்பமா? இதோ உங்களுக்காக ஒரு அரிய வாய்ப்பு. அக்டோபர் 1, 2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. நேரம் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ், சகோதரி கலா வின்சென்ட் ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ மையம், செம்பட்டி, திண்டுக்கல். வாலிப பிள்ளைகளே, இந்த வாலிப நாட்களில் கர்த்தரின் ஆத்ம பாரத்தை சுமக்கவும், ஜெபத்தில் பலனடைந்து நற்செய்தி அறிவிக்கவும் உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். எனக்கு உதவிடும் இரக்கங்கள் மகா பெரிது. இக்கட்டில் எனக்கு உதவிடும் இரக்கங்கள் மகா பெரிது. பாவமோ சாபமோ மந்திரமோ தேவக்கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவக்கோபமோ, உம் கைகளில் விழுகின்றேன் நான், உமது கைகளில் விழுகின்றேன் நான். இக்கட்டில் எனக்கு உதவிடும் இரக்கங்கள் மகா பெரிது. கர்த்தாவே, எனக்கு நீர் இரங்கும், ஆத்துமாவை குணமாக்கும். கர்த்தாவே, எனக்கு நீர் இரங்கும், ஆத்துமாவை குணமாக்கும். மிகுந்தவும் இரக்கங்களால் மீறுதல்கள் நீக்கிவிடும். மிகுந்தவும் இரக்கங்களால் மீறுதல்கள் நீக்கிவிடும். பாவமோ சாபமோ மந்திரமோ தேவக்கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவக்கோபமோ, உம் கைகளில் விழுகின்றேன் நான், உமது கைகளில் விழுகின்றேன் நான். தலைமுறைக்கும் நீரே இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும் நீரே இரக்கம் செய்பவரே. இரக்கங்கள் எப்போதுமே முடிவதே இல்லையே, இரக்கங்கள் எப்போதுமே முடிவதே இல்லையே.
கோபமோ உம் கைகளில் விழுகின்றேன் நான். உமது கைகளில் விழுகின்றேன் நான். கர்த்தாவே, உம்மை நோக்கி எந்தன் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தாவே, உம்மை நோக்கி எந்தன் கண்களை ஏறெடுக்கிறேன். இரக்கம் செய்யும் வரைக்கும் உம்மையே நோக்கிடுவேன். செய்யும் வரைக்கும் உம்மையே நோக்கிடுவேன். பாவமோ சாபமோ மந்திரமோ தேவகோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவகோபமோ கைகளில் விழுகின்றேன் நான். உமது கைகளில் விழுகின்றேன் நான். இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லுவது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 26:13 வாசித்தால், உம்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அருமையான ஒரு ஜெபத்தை இங்கு பார்க்கிறோம். உம்மையல்லாமல் யாரோ எவரோ என்று தெரியாத ஒரு ஆள் எங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எங்களை கட்டுப்படுத்துகிறாங்க, எங்களை லிமிட் பண்ணுறாங்க. அவங்க யார்? அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அம்மா, ஆண்டவன் மாறி, எஜமான் மாறி, நாங்கள் அவருடைய அடிமை மாறி எங்களை ஆளுகை செய்கிறார் என்று ஏசாயா ஒரு அருமையான ஜெபத்தை செய்கிறார். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கண்ட்ரோலிங் ஒரு ஸ்பிரிட் அவரை தாக்குகிறது. இது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டதில்லையே. சில சமயம் பாருங்களேன், தேவையில்லாத மூணாவது நபர் உங்கள் குடும்பத்தில் தலையிடுவார், பிள்ளைகள் காரியத்தில் தலையிடுவார், உங்கள் வேலையில், என் ஊழியத்தில், ஜெபத்தில் கூட தலையிடுவாங்க. என்னத்தையாவது ஒரு குழப்பத்தை உருவாக்குவாங்க. வேறு ஆண்டவன்மார் யாரோ எவரோ தெரியாது. இவர் நமக்காக இரத்தம் சிந்தினதும் இல்லை, சிலுவையை ஏற்றுக்கொண்டதும் இல்லை, இரட்சகர் ஆனதும் இல்லை. இவருக்கு நாம் ஏன் அடிமையாக இருக்கணும்? இயேசு ஜெபம் பண்ணும்போது சொல்லி கொடுத்துருக்கார், ராஜ்யமும் வல்லமையும் ஆளுகையும் உம்முடையது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு ஏதோ ஒரு அந்தகாரம் நம்மளை ஆளுகை செய்து கண்ட்ரோல் பண்ணி தேவனை விட்டு நம்மை பிரித்து அப்படியே வேதனைப்படுத்துகிறது. வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1:26-28 பார்க்கும்போது ஆண்டவர் பூமி எல்லாவற்றையும் படைத்து சிருஷ்டித்து இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள்ன்றார். கண்ட்ரோல் பண்ணிக்குங்க, அடக்கி கொள்ளுங்கள்னார். ஆனால் இன்னைக்கு முழு உலகத்தை பாருங்களேன், விஞ்ஞானம் கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைலை எடுத்துகிட்டு போனால் எங்கே போகிறீங்க, எங்கே நடமாடுறீங்க, என்ன செய்கிறீங்க, ஜிபிஎஸை பொறுத்துறாங்க, உங்கள் வாகனம் எங்கே போகுது, எல்லாவற்றையும் கவனிக்கிறாங்க, ஆளுகை செய்கிறாங்க. எவ்வளோ வேதனை இல்லை? பொல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழுகிறோம்.
இந்த உலகத்தில் உம்மை அல்லாமல், தேவனை அல்லாமல் வேறு ஆண்டவன்மார் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த ஏசாயா கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறார். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கணும். நம்ம கையில் கொடுத்த நன்மைகள், கிருபைகள், இரக்கங்கள், குடும்பங்கள், பிள்ளைகள், சொத்துகள் எல்லாம் அவர் ஆண்டவரிடத்தில் வந்தது. 115 சங்கீதம் 16 வாசித்து பார்த்தால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று வேதம் அங்கு அருமையாய் சொல்லுகிறது. நம்ம கையில் கொடுத்ததை யாரும் அபகரிக்காதபடி, பறித்து செல்லாதபடி நம்ம ஆளுகை செய்யணும். அவைகளை கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கணும். பவுல் எழுதுகிற ரோமர் 6:12 பாவம் உங்களை ஆளுகை செய்யாதிருப்பதாக, தீமை உங்களை ஆளுகை செய்யாதிருப்பதாக. அப்படின்னா நம்மை ஆளுகை செய்யவே இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஏசாயா 9:6 பார்க்கும்போது கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருந்தது. அப்படின்னா ராஜ்யம் அவருடையது, வல்லமை அவருடையது, ஆளுகை அவருடையது. அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆண்டு இந்த நாளில் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்து, உங்கள் வேலையில் உங்களோடு இருந்து இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். உண்மையல்லாமல் வேறொரு ஆண்டவன்மார் எங்களை ஆளுகை செய்ய விடாதபடி, ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டு நடத்தும் என்று சொல்லி யார் யார் ஜெபிக்கிறீர்களோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்து அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும், உம்முடைய ஆளுகைக்குள் கொண்டு வரும். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து இந்த நாளிலே நேர்த்தியாய் உம்முடைய பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.